தாவீது ஒரு சிறந்த தேவ மனிதன் தான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். தேவனுடைய தயவை பெற்றவன் தான். தேவனை இன்பமாய் ஆராதித்தவன் தான். தேவனுடைய தரிசனங்களை பெற்ற தேவ மனிதன் தான். ஆனால் இந்த பலதாரம் எண்ணம் என்கிற பெரிய ஒழுக்க கேட்டு அவன் சிக்கினான். அவனுக்கு தெரியும் பாருங்க, இது தப்புன்னு தெரியும். ஏன்னா அவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும். நியாயப்பிரமாணத்தின்படி இப்படி செய்யக்கூடாது. ஒரு ராஜா அநேக மனைவிகளை படைக்க வேண்டாம், தெளிவாக எழுதியிருக்கு. யாரெல்லாம் பாலியல் ஒழுக்க கேட்டுகளில் சிக்கிறாங்களோ அவங்க பிள்ளைகள்கிட்ட அந்த ஆவி தொடர்கிறத நான் பார்த்துருக்கிறேன். பாலியல் தொழிலாளருடைய பிள்ளைகள் பாலியல் தொழிலாளிகளாகத்தான் வருகிறார்கள். தாய் தகப்பன் எப்படி இருக்கிறார்களோ பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கும். நிறைய பேர் என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை எவனையோ லவ் பண்ணுறா, என் பிள்ளை இவன் கூட போயிட்டா, என் பிள்ளை இப்படி இருக்கா, என் பிள்ளை அப்படி இருக்கா. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைகள் இருக்கும். சாலமோன் அவன் ஆலயம் கட்டினான், ஆண்டவரை நேசித்தான், ஆண்டவரால் நேசிக்கப்பட்டான், தேவனுடைய விசேஷித்த ஞானத்தை பெற்றுக்கொண்டான், மிகப்பெரிய செல்வச்சீமானாக இருந்தான். தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில நிரம்பி வழிந்தது. ஆனாலும் இந்த பலதார திருமணம் என்கிற ஒரு பாவம், அவன் அவிசுவாசிகளை திருமணம் செய்த அந்த கொடிய பாவம் அவ்வளவு ஞானம் பெற்றவன முட்டாளாய் வாழ்க்கையை முடிக்க வைத்தது. சாலமோனுக்கு தெரியாதா தேவனை அறியாத நபரை திருமணம் செய்யக்கூடாதுன்னு? அந்த திருமண வாழ்க்கையில தவறும் போது பேய்கிட்ட தான் கொண்டு போய் விடும். ஏன்னா பேய்க்கு தான் அது பிடிக்கும். 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி அடுத்த பொண்டாட்டி, இதெல்லாம் பேய் குணம். தேவனுடைய சுபாவம் அது அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு இந்த குணங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது, ஒருபோதும் இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த பேய் குணம் அப்படியே வந்துடுச்சு. சவுல், தாவீது, சாலமோன், 3 ராஜாக்கள். ஏன்னா தாவீதின் தவறு பாருங்க, அது சாலமோனை சீரழித்து. சாலமோனின் பாவம் தேசம் 2ஆய் உடைய காரணமாய், தேசம் 2ஆய் உடைந்ததன் விளைவுதான் இஸ்ரவேல் அழிந்தது. கவனிங்க, பரிசுத்தம் தான் வல்லமை உள்ளது. நீங்க புரிஞ்சுக்கோ, கடவுளுக்கு ஏன் வல்லமை இவ்வளவு இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஏன் இவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா? அவர் பரிசுத்தர் என்பதால். பரிசுத்தமும் வல்லமையும் தொடர்புடையவைகள், பாவமும் பலவீனமும் தொடர்புடையவைகள். திருமண வாழ்க்கையில உண்மை ரொம்ப அவசியம், நேர்மை ரொம்ப அவசியம். கற்பு என்பது கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது மிக முக்கியமான. இன்னைக்கு கற்பு அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் இருக்கிறதுல இருக்கும். அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஆகி போச்சு. வேதம் அதை பல இடங்கள்ல சொல்லுது. ஆண்களுக்கு தான் கற்பை குறித்து வேதம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. ஆனால் இந்த உலகம் பெண்களின் கற்பை தான் பெருசா பேசு. ஆனால் வேதாகமம் ஆண்கள் கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்கள் தான் பெண்களை சுயநலமா யூஸ் பண்ணுவாங்க. இவங்க பலம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால் இப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையில தான் உலகம் இருக்கு. ஆனால் தேவ மனிதன் அப்படி இருக்கலாமா? தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கலாமா? குடும்ப வாழ்க்கையில உண்மையை உத்தமத்தை நாம் காத்துக்கொள்வது நமது சந்ததி நல்லா இருக்கும். அல்லேலூயா. அந்த பிசாசு அவர்களை தொடாம விலகி இருக்கும். அந்த வேசித்தன ஆவி அவர்களை தொடாம விலகி, நாம தவறு இழைக்கும் போது அது நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை கொண்டு போய் அடிமைத்தனத்துக்குள்ள தள்ளிடும்.